காக்கிநாடா கோதாவரி மாவட்டத்துல கணவனோட கொடுமைகளை தாங்க முடியாம கணவன் கிட்ட விவாகரத்து கேட்ட மனைவிக்கு நடந்த கொடுமையான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. வெஸ்ட் கோதாவரி வடப்பள்ளி ஊரை சேர்ந்தவர் தான் ராம்பாபு. இவரு அதே மாவட்டத்துல வாழ்ந்துட்டு வர சந்தியாராணின்ற பொண்ண 2 வருடங்களுக்கு முன்பு சந்திக்கிறாரு. சந்தியாராணியும் ராம்பாபுவும் நெருங்கிய நண்பர்களா பழகி வராங்க. கொஞ்ச நாட்களுக்கு நண்பர்களா பழகி வந்த இவங்க காலப்போக்குல காதலர்களா மாறுறாங்க. இந்த இருவருக்குள்ளயும் காதலிச்சிட்டு இருக்கும் போதே சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே ராம்பாபு சந்தியாராணிய எப்படியாவது சமாதானப்படுத்திடுவாரு. அப்படி காதலிச்சிட்டு வந்த இருவருமே தங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி அவங்களுடைய சம்மதத்தோடவே திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. இதனால அவங்க வீட்டுல தன்னோட பெற்றோர்கள் கிட்ட சம்மதம் வாங்கிக்கிட்டு பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. சந்தியாராணியோட பெற்றோர் தங்களால முடிஞ்ச வரைக்கும் தன்னோட மகளோட திருமணத்துக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து நகைகள்ல இருந்து தங்களால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட மகளுக்கு சீரும் சிறப்புமா தான் கொடுத்து அனுப்புனாங்க புகுந்த வீட்டுக்கு. தன்னோட மனசுல 1000 கனவுகளோட புகுந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாங்க சந்தியாராணி. ஆனா ஆரம்ப கட்டத்துல ராம்பாபுக்கு சரியான வேலை இல்லாததால அடிக்கடி தனியார் நிறுவனங்களுக்கு வேலைய மாத்திக்கிட்டே இருந்து வந்திருக்காரு. ராம்பாபு அப்படி பல நிறுவனங்கள் மாறினாலுமே திருமணமான கொஞ்ச நாட்கள் நல்லாவே வாழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் சந்தியாராணி கர்ப்பம் அடைகிறாங்க. அப்படி கர்ப்பம் அடைஞ்ச சந்தியாராணியோட மருத்துவ செலவு கூட சந்தியாராணியோட பெற்றோர்கள் தான் பார்த்ததா சொல்லப்படுது. அதே வேளையில ராம்பாபுக்கு புது புது நட்பு வட்டாரங்களும் அறிமுகமாகறாங்க. அதே நட்போட நெருங்கி பழக ஆரம்பிச்ச ராம்பாபு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. இந்த பழக்கத்தினாலேயே தன்னோட மனைவியான சந்தியாராணி கிட்ட ராம்பாபு அடிக்கடி சண்டை போட்டு அவங்கள துன்புறுத்தினதா சொல்லப்படுது. அதே வேளையில சந்தியாராணி தனக்கு குழந்தை பிறந்துட்டா தன்னோட கணவர் எப்படியாவது திருந்தி தான் கூட நல்லபடியா வாழ்வாருன்ற நம்பிக்கையோட அவர் கூட காலத்தை கடத்தினாங்க. ஆனா நாளுக்கு நாள் ராம்பாபுவோட செயல் மோசமானதால சந்தியாராணிக்கு பெருத்த மன உளைச்சல் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால சந்தியாராணி தன்னோட பெற்றோர்கள் கிட்ட தன்னோட கணவரான ராம்பாபுவோட செயல்களை சொல்லி ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. சந்தியாராணியோட பெற்றோர் தன்னோட மகள் கர்ப்பமா இருக்கிறதால அந்த மன உளைச்சல்ல இருந்து அவளை மீட்டு வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காகவே ராம்பாபுவோட பெற்றோர்கள் வீட்லயும் பெரியவங்க கிட்டயும் சமரசம் செஞ்சு நல்லபடியா தன்னோட பொண்ணை வாழ வைக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி நினைச்சவங்க பெரியவங்க முன்னிலையில பஞ்சாயத்து செஞ்சு மறுபடியும் தன்னோட மகளை ராம்பாபு கூடவே வாழ வச்சாங்க. ஆனா ராம்பாபுவோ வேலைக்கும் போகாம சொந்த செலவுக்கான பணத்தையுமே தன்னோட மனைவி கிட்ட அடிக்கடி சண்டை போட்டு வாங்கி இருந்திருக்காரு. இதற்கிடையில சந்தியாராணிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த சந்தோஷத்துல சந்தியாராணி தன்னோட கணவர் மாறி திருந்தி தன்னோட வாழ்ந்துருவாருன்ற நம்பிக்கையோட இருந்து வந்தாங்க. குழந்தை பிறந்த கையோட 3 மாதங்கள் தன்னோட தாய் வீட்டுல இருந்துட்டு 4வது மாதம் தன்னோட கணவர் கூட போய் சேர்ந்து வாழணும்னு நினைச்ச சந்தியாராணிக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. சந்தியாராணிக்கு போன் செஞ்ச போலீஸ் ராம்பாபு திருட்டு வழக்குல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதாவும் தன்னோட மனைவியான சந்தியாராணியோட நம்பரை தான் போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்திருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. சந்தியாராணி தன்னோட குழந்தைய பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்படி போன சந்தியாராணி கிட்ட போலீஸ் ராம்பாபு செயின் ஸ்னாப்பிங்ல ஈடுபடும் போது கையும் களவுமா போலீஸ் கிட்ட பிடிபட்டதா சந்தியாராணி கிட்ட தெரிவிச்சாங்க. போலீஸ் சொன்னதெல்லாம் கேட்ட சந்தியாராணி கவலையோடையும் கண்ணீரோடையும் வீடு திரும்பினாங்க. தன்னோட கணவர் கூடா நட்போட பழகி குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி திருட்டு பழக்கத்துல ஈடுபட்டது அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் தன்னோட பெற்றோர்கள் கிட்ட சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாங்க சந்தியாராணி. இதனால தன்னோட குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்ச சந்தியாராணி தன்னோட கணவரை விவாகரத்து செய்யணும்ன்ற முடிவுக்கு வராங்க. அந்த நேரத்துல காவல் நிலையத்திலிருந்து வெளியான ராம்பாபு தன்னோட மனைவி கிட்ட மறுபடியும் சமரசம் பேசி தன்னோட மனைவிய தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாரு ராம்பாபு. ஆனா சந்தியாராணியோ தன்னோட கணவரான ராம்பாபு கிட்ட தான் இனி உன் கூட வரப்போறதும் இல்ல வாழ போறதும் இல்ல தனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிச்ச ராம்பாபு சந்தியாராணியோட பெற்றோர்கள் கிட்ட வீட்டுக்கே போய் சமரசம் பேசியிருக்காரு ராம்பாபு. ஆனா சந்தியாராணியோ தனக்கு விஜயவாடால ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை கிடைச்சதால தான் அங்க தங்கி இருந்து வேலை பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு மறுப்பு தெரிவிச்ச
வச்ச சந்தியா ராணிக்கும் ராம்பாபுக்கும் அன்னைக்கு சண்டை நடந்ததா சொல்லப்படுது. சந்தியா ராணிக்கு தன்னோட 4 மாத குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற எண்ணமும் அந்த குழந்தையோட வாழ்க்கை தன்னோட கணவரான ராம்பாபு மாதிரி இல்லாம ஒரு நல்ல வழிகாட்டுதலோட வளர்க்கணும்னு நினைச்சாங்க சந்தியா ராணி. இதனாலேயே தன்னோட கணவர்கிட்ட விவாகரத்து கேட்டிருக்காங்க சந்தியா ராணி. அதோட பல முறைக்கு மேல தன்னோட கணவர் திருந்தி வாழ்வாருன்னு நினைச்ச சந்தியா ராணிக்கு ஒவ்வொரு முறையுமே ஏமாற்றமே கிடைச்சதால மன உளைச்சலும் மன வெறுப்புக்கும் ஆளாகினாங்க. இதன் பிறகு தன்னோட பெற்றோர்கள் பாதுகாப்புல தன்னோட 4 மாத கை குழந்தைய தன்னோட தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு விஜயவாடால இருக்கிற தனியார் நிறுவன வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்திலயோ ராம்பாபு தன்னோட மனைவிய சந்திக்கணும்னு நிறைய முறை ட்ரை பண்ணதா சொல்லப்படுது. ஆனா சந்தியா ராணியோ தன்னோட கணவர்கிட்ட எப்படியாவது விவாகரத்து வாங்கணும்ன்ற ஒரு முனைப்போட இருந்து வந்தாங்க. இந்த சூழல்ல தான் வார விடுப்பு கிடைச்சதால தன்னோட பெற்றோர்கள் கூட அந்த விடுப்பு நாட்களை கழிக்கணும்னு நினைச்சாங்க சந்தியா ராணி. இதனால தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்த சந்தியா ராணி தன்னோட தந்தை கூட இருசக்கர வாகனத்துல கோவிலுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராம்பாபு தன்னுடைய மனைவிய பார்த்து சந்திச்சு சமரசம் பேசணும்னு நினைக்கிறாரு. அப்படி கோவிலுக்கு வந்த சந்தியா ராணிய சந்திச்சாரு ராம்பாபு. தன்னோட மனைவிய எப்படியாவது சமரசம் செஞ்சு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. சந்தியா ராணியோ உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னாலுமே ராம்பாபு மனைவி கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சண்டையாகி ராம்பாபு கோவில் வாசல்லையே தன்னோட மனைவியான சந்தியா ராணிய 30 முறைக்கு மேல குத்தி கொல்லப்பட்டதா தெரிய வந்திருக்கு. அப்படி இந்த சம்பவம் நடக்கும் போது அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கூட ராம்பாபு பக்கத்துல போகிறதுக்கே பயந்ததாவும் தெரிவிச்சிருக்காங்க. அதோட ராம்பாபுக்கு ஒரு 10 நண்பர்கள் கூட இருந்து உதவி செஞ்சதாவும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. தன்னோட மனைவியான சந்தியா ராணிய கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு மதுரைக்கு போனதா தெரிய வந்திருக்கு. சம்பவம் நடந்த இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல உயிரிழந்தாங்க சந்தியா ராணி. இத பார்த்த பொதுமக்கள் போலீஸ்க்கு தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. தன்னோட மகள் உடலை பார்த்து கதறி அழுத பெற்றோர்களுக்கு பொதுமக்கள் அவங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு தெரியாம கலக்கத்தோடவும் கண்கள்ல கண்ணீரோடவும் நின்னாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் சந்தியா ராணியோட உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்புனாங்க. அதே நேரத்துல மதுரையில பதுங்கி இருந்த ராம்பாபுவும் கைது செஞ்சாங்க போலீஸ். ராம்பாபு கிட்ட விசாரணை நடத்தினதுல தன்னோட மனைவி விவாகரத்து கேட்டதால தான் தனக்கு ஆத்திரத்துல இப்படி செஞ்சதா வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு. அதோட தன்னோட மனைவிய கொலை செய்யறதுக்காக தன்னோட நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்துல இருந்து தன்னோட மனைவி உயிரை எடுக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் பேரம் பேசினதாவும் தெரிய வந்திருக்கு. பேரம் பேசினபடி தன்னோட நண்பர்களான கூலிப்படையினருக்கு தன்னோட மனைவியோட உயிரை எடுக்கிறதுக்காக அட்வான்ஸ் பணம் கொடுத்ததா தெரிய வந்திருக்கு. கூலிப்படையை ஏவி 5-6 முறைக்கு மேல சந்தியா ராணிய கொல்ல முயற்சி நடந்த போதும் பொதுவெளியில இருந்ததால அவங்கள கொல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு இருக்கு. அட்வான்ஸ் பணம் கொடுக்கப்பட்ட கூலிப்படையினர் சின்ன சின்ன திருட்டு வழக்குகள்ல மட்டுமே செய்ததால ஒரு கட்டத்துக்கு மேல கொலை செய்ய பயந்ததா தெரிய வந்திருக்கு. இதனால தானே தன்னோட மனைவிய கொலை செஞ்சதாவும் வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. அதோட ராம்பாபுக்கு உதவியா இருந்த கூலிப்படையினரும் அவருடைய நண்பர்களையுமே கைது பண்ணிருக்காங்க போலீஸ். போலீஸ் ராம்பாபு கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட மனைவிய திட்டமிட்டு கொலை பண்ணது தெரிய வந்திருக்கு. ராம்பாபு செய்த கொலைக்கு உதவியா இருந்த நபர்கள்ல சிலரை கைது பண்ணாங்க போலீஸ். சிலரை தேடிக்கிட்டும் வராங்க. போலீஸ் இந்த வழக்க பல கோணங்கள்ல விசாரிச்சுட்டு வராங்க. சந்தியா ராணியோட பெற்றோர் ராம்பாபுக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லி கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. ஏன்னா தன்னோட பொண்ணு விவாகரத்து கேட்டதாலேயே தான் பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கதா கண்ணீரோட இந்த கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. ராம்பாபு தன்னோட 4 மாத குழந்தையோட எதிர்காலத்தை கூட நினைக்காம தன்னோட மனைவிய விவாகரத்து கேட்டதுக்காகவே கொலை செஞ்சிருக்காரு. இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்மளுடைய சட்டம் கடுமையான தண்டனை வழங்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.